சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி. தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 49வது வசனம். யோசேப்பு தன் 2 குமாரரையும் யாக்கோபுக்கு முன்பாக கொண்டு வந்தபோது அவர்கள் மேல் கைகளை அவன் வைத்தான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 48வது அதிகாரம் 14வது வசனம். இவ்வாறு செய்வதன் மூலம் அவன் தனது முழு குடும்பத்துடனும் அந்த சிறுவர்களை ஐக்கியப்படுத்தி அடையாளம் காண்பித்தான். நீங்கள் எகிப்தில் பிறந்திருந்தாலும் நீங்கள் என் பிள்ளைகள், நீங்கள் என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களில் இப்போது உங்களுக்கும் சமமான பங்கு இருக்கிறது. அவள் மீது கைகளை வைத்து இவைகளை அவளுக்கு நினைப்பூட்டினான். இப்போதும் என் பேரப்பிள்ளைகளே, எகிப்து மற்றும் அதன் ஐஸ்வர்யம் அல்லது பெருமையால் மோசம் போகாதீர்கள். ஆபிரகாமின் மற்ற பிள்ளைகளுடன் சேர்ந்து தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய ஆவிக்குரிய மற்றும் நித்தியமான சுதந்திரத்தை கொடுத்துள்ளார். இவ்வாறு கைகளை வைப்பதன் மூலம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தால் கொல்லப்பட்ட தேவ பிள்ளைகளுடன் நமது ஆவிக்குரிய ஒருமையையும் உறவையும் நாம் காண்பிக்கின்றோம். உங்கள் ஊரில் பலர் இருக்கலாம், ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள் மட்டுமே உங்கள் சகோதர சகோதரிகள். மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 50வது வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். தேசம், கலாச்சாரம், கல்வி எதுவாக இருந்தாலும் தேவனை நேசிப்பவர்களே நம்முடைய சொந்தம் என்று கைகளை வைப்பதில் பிரகடனம் செய்கின்றோம். நாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். உலகத்தாலும் அதன் ஈர்ப்புகளாலும் நாம் இனி ஏமாறக்கூடாது. எனவே கைகளை வைப்பதன் முதல் முக்கியத்துவம் மற்ற விசுவாசிகளுடனான நமது ஆவிக்குரிய உறவை நாம் காண்பிக்கின்றோம். இரண்டாவதாக, கைகளை வைப்பதன் மூலம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பலி மரணத்தில் அவருடன் நம்முடைய அடையாளத்தை அறிவிக்கின்றோம். அது தன் பாவ நிவர்த்திக்கென்று அங்கீகரிக்கப்படும்படி தன் கையை அதன் தலையின் மேல் வைத்து இப்படியாக பிராயச்சித்தம் செய்வது ஏற்றுக்கொள்ளப்படும். லேவியராகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனம். ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் எவரேனும் ஒரு பலியை கொண்டு வந்தால் அவன் மிருகத்தின் மீது கைகளை வைத்து தனது பாவங்களை அறிக்கையிடுவான். பின்னர் விலங்கு பலிபீடத்தில் பலியிடப்படும். மிருகத்தின் மீது கைகளை வைத்து இந்த விலங்கு என் சார்பாக மரிக்கப் போகிறது என்று அறிவிப்பான். அவனாலே உள்ளே செல்ல முடியாது. அவனுக்கு பதிலாக அந்த மிருகம் உள்ளே பலியிடப்படுகிறது. இதே போல விசுவாசத்தினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பதிலாக மரித்தார் என்று நாம் அறிவிக்கின்றோம். இவ்வாறு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தில் நம்முடைய ஆவிக்குரிய அடையாளம் கைகளை வைப்பதன் மூலம் வெளிப்படுத்தப்படுகிறது.